ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய் நமதாம் காமதேனிவே. குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அருமையாக நம்மளுக்கு நிறைய கால்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. அஸ்ட்ராலஜி பார்க்கணும் மேடம் அப்படின்னு நிறைய புக்கிங் கொடுக்கக்கூடிய அமைப்பு. வாஸ்து, எண்கணிதம் நிறைய பார்க்குறாங்க. நியூமரலாஜி இப்போ ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு, ஏன்னா எலெக்ஷன்லாம் வருது இல்லைங்க, நிறைய நம்ம ஜெயிக்கணும். எப்படி இருக்குது நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்குது, இந்தியாவுடைய நிலவரம், இது மாதிரி கிரக கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலாபலன்னு சொல்கிறோம். ஒரு மாதம் 1.5 மாதம் நகரக்கூடிய கிரகங்கள், வருடக்கோள்களாக பெயரக்கூடிய சனிப்பெயர்ச்சி 6/3 மார்ச் மாதம் சனிப்பெயர்ச்சிக்கான பலாபலன் தனி வீடியோவே நம்ம கொடுத்துருக்கோம். அப்படி நம்மளுடைய இந்த கிரக பெயர்ச்சி நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் கிரகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுதான் நம்ம ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஆங்கில மாதம் மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா பங்குனியும் மாசி மாதத்துடைய 17ஆம் தேதியிலேருந்து வரக்கூடிய இந்த மாசி மகம் ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். இந்த மாசி மகம் நீர்நிலையில் ஸ்தானம் பண்ணுறது, பாவங்கள் கர்ம வினையை போக்கக்கூடியது. சிவனடியார்கள் சாதுக்கள்லாம் ரொம்ப விசேஷமாக கும்பமேளாவுக்கெல்லாம் வருவாங்க. கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அந்த பண்டிகை விசேஷம்னு சொல்லலாம். அற்புதமான விஷயங்கள். வாஸ்து நாள் வருதுங்க, மகளிர் தினம் வருதுங்க, மார்ச் 8. பெண்களுக்கெல்லாம் ஒரு மதிப்பளிக்கும் விதத்தில் பெண்மையை போற்றுவோம். பாரதியார் பாடினதெல்லாம் நிறைய மங்கையரார் பிறப்பது மாத்தவம் கடக்கணும். அப்படி விசேஷமான இந்த மார்ச் 8ஆம் தேதி வரக்கூடிய மகளிர் தினம். காரடையான் நோன்பு. கணவனுக்கு நல்ல ஆயுள் ஆரோக்கியம், மாங்கல்ய பாக்கியம் நல்லா இருக்கணும், மாங்கல்யம் பலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காரடையான் நோன்பு வருது. அது 14ஆம் தேதி வரக்கூடிய அமைப்பு. 19ஆம் தேதி உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெலுங்கு வருட பிறப்பு, இந்த யுகாதி பண்டிகைம்பாங்க. அவங்களுக்கு விசேஷமாக வியாழக்கிழமை வருது, பங்குனி 5ஆம் தேதிங்க. அதே போல் கிரகங்களுடைய அமைப்புன்னு பார்த்தா மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது. கால சர்ப தோஷங்க. இந்த மாதம் மார்ச் மாதம் பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கால சர்ப தோஷத்தோடு பிறக்கும். அதாவது கிரகங்கள் ஒரு பக்கமாக இருந்து இந்த பக்கம் கிரகமே இருக்காது. ராகு கேது அடைவுக்குள்ளே இருக்கிறதுன்னு அர்த்தம். அதே போல் 4 கிரகங்கள் சேர்க்கை கும்பத்தில் இருக்குது. சூரியன், சனி, சுக்கிரன் இதெல்லாம் உங்களுக்கு மீனத்தில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம். இனி நம்ம மேஷம் முதல் மீனம் வரை பரிகாரத்துடன் மார்ச் மாதத்துடைய பலாபலனை பார்ப்போம். விருச்சிக ராசி. ஆங்கில மாதம் மார்ச் மாதம் அப்படிங்கும்போது, ஏன்னா அந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களோடதுங்க. பல விஷயங்கள் சாதிக்கக்கூடிய மாதமாக இருக்குதுங்க. நல்லா சாதிச்சிடலாம், இந்த மாதம் எனக்கு வேலை கிடச்சிருங்க, இந்த மாதம் எனக்கு ப்ரொமோஷன் வந்துருங்க. பாருங்களேன், இந்த ஏப்ரல்லாம் அப்புறம் பார்த்திங்களா, மார்ச்லேயே எனக்கு பாருங்கள் டக்குன்னு கிடச்சிருந்த கிளிக் ஆகக்கூடிய அமைப்பு. குழந்தைங்களாம் நல்லா படிப்பாங்க, படிக்கக்கூடிய கவனம் ஏற்படும். அதை சொல்லணும். படிப்பை விட ஆர்வமாக படிக்கணும் இல்லைங்க. ஏனோ தானோன்னு படித்து அதை போய் என்ன மார்க்கை வாங்க முடியும்? மெரிட்டில் படிக்கணும். இந்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த மாதம். மருந்து மாத்திரை, இந்த மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் விருச்சிகம் அருமையாக இருக்குங்க இந்த மாதம் மார்ச் மாதம். ஏன்னா அந்த 2 தமிழ் மாதமும் பல விஷயங்களை கொடுக்குது. ஜாயிண்ட் ஆகி வரக்கூடிய 2-3 கிரக சேர்க்கையும் வேற கும்பத்திலேருந்து உங்களுக்கு பல சேஞ்சு கொடுக்குது. வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வண்டி வாகனத்தில் பழுது ஏற்பட்டு சரியாகிறது, இதெல்லாம் இந்த மாதம்தாங்க. டயர் சரியில்லாமல் போச்சுங்க, டயர் வெடிச்சிருச்சு, என்னென்னு தெரியல, பஞ்சர் 2 தடவை இந்த மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு வண்டி செலவு, வாகன செலவுகள் உண்டு. ஆரோக்கியமான விஷயங்களை கவனமாக இருக்கணும். மெயினாக முதுகு வலிக்குதுங்க, பின்பக்க பாதிப்பு ஏற்படும். பின்பக்கமான விஷயங்கள் பாதிப்பு ஏற்படும். இந்த மூலம் இதெல்லாம் சொல்கிறீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இந்த மாதம் இருக்கணும். ஆஸ்பத்திரிக்கு போய் டக்குன்னு காமிச்சிட்டு வந்துடுங்க. சொந்தக்காரங்க, உறவுகள் எல்லாருமே ஒற்றுமையாக பேசி ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு போகிறது, சுபகாரியத்துக்கு போகிறது. செலவுகள் நிறையா இருக்கும். விருச்சிகத்துக்கு செலவுகள் அதிகமாக வரும். ஏன் வருது, எதுக்கு வருதுன்னே தெரியாது. பக்குவமாக நமக்கு சூரியனும் சுக்கிரனோட சேர்க்கிறங்கிற மனைவினால யோகம். மனைவிக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க.
உத்தியோகத்தில் மாற்றங்கள் உண்டு, ப்ரொமோஷன் உண்டு அப்படின்னு சொல்லலாம். விருச்சிகத்துக்கெல்லாம் பயங்கரமான அபரீதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. சரிங்களா? விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நல்ல விளைச்சல் வரும், பக்குவமாக அறுவடை செய்யக்கூடிய அமைப்பு வரும். இந்த லோன் கிடைக்குங்க விருச்சிகத்துக்கெல்லாம். ஹெல்த்து இது மாதிரி இன்சூரன்ஸ் போடுறது, லோன் விஷயமாக பேசுகிறது, இதெல்லாம் நடக்கும் இந்த மாதம். பாருங்களேன், மார்ச் மாதம் பல விஷயங்களில் சில தடுமாற்றத்தை கொடுத்தாலும் பல விஷயங்கள் பல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அமைப்பு. சித்தப்பா பெரியப்பா பங்காளி வீடு இது மாதிரி ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, எல்லாம் கூடி உட்காந்து பேசக்கூடிய அமைப்பு, வீடு கட்டலாமா, புது வண்டி எடுக்கலாமா, இந்த மாதிரி ஆலோசனைகள் இதெல்லாம் உண்டு. விருச்சிக ராசிக்கு இந்த மார்ச் மாதம் என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரங்கம், திருச்சி ஸ்ரீரங்கம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஒரு 5 பேர்த்துக்கு தயிர் சாதம் வாங்கி கொடுங்க அன்னதானமாக. உங்கள் கையால் கொடுக்கணும். தண்ணி பாட்டில் ஒன்று வச்சே கொடுத்துருங்க. வெள்ளிக்கிழமை போய் ஸ்ரீரங்கநாதரை பார்த்துட்டு தாயாருக்கு தாமரை வாங்கி கொடுங்க. ஏன்னா அந்த மகாலட்சுமி கடாட்சம், செல்வம், பணம், வறுமை இதெல்லாம் இந்த வறுமை நீங்கிடும், பணமெல்லாம் வரும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இன்னும் நிறைய இருக்குது. இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு பணவரவை கொடுக்கட்டும் என்று வாழ்த்தி அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.